கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வேத வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். எல்லாருடைய சிந்தையும் வேத புஸ்தகத்தில் இருக்கட்டும். வேத வசனத்தை ஆவலோடு பார்க்க வாசிக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஓகே, வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். மிக அருமையான ஒரு வேத வசனம். இந்த வேத வசனத்திலே கீழ்பாகத்தை தான் இன்றைக்கு விசேஷமாய் நாம் சிந்திக்க போகிறோம். அதிலே நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் என்று வாசிக்கிறோம். தேவ மனிதனாகிய அப்போஸ்தலன் பவுல் சொன்னதான ஒரு அருமையான வார்த்தையை தான் இங்கு பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? நாங்கள் எங்கு போனாலும் எங்கள் மேல் ஆண்டவராகிய மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய மரணத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? சுமந்து கொண்டே திரிகிறோம். எந்த வேலையிலே ஈடுபட்டாலும், எந்த காரியமாய் நாங்கள் எங்கே சென்றாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அது இக்கட்டான சூழ்நிலையோ அல்லது சந்தோஷமான சூழ்நிலையோ, ஆண்டவர் இயேசுவின் மரணத்தை நாங்கள் சுமந்து கொண்டே இருக்கிறோம் என்பதாய் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். இது ஒரு அற்புதமான ஒரு சாட்சி, ஒரு அற்புதமான அனுபவம், தேவையான அனுபவம். ஆமென். தேவையான அனுபவம். இந்த உலகத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஸ்வீகரித்து ஒரு மெய்யான ஒரு தேவ பிள்ளையாய், ஒரு கிறிஸ்தவனாய் ஜீவிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு அனுபவம் தான் இந்த வசனம். என்ன விஷயம்? எங்கே இருந்தாலும், எங்கே வாழ்ந்தாலும், எந்த வேலையில ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் இயேசுவின் மரணத்தை சுமந்து இருக்கக்கூடிய, சுமந்து செல்லக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு தீர்மானம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் இருக்க வேண்டுமா? காரணம் என்ன? இயேசுவின் விலையேறப்பட்ட மரணத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கும் எனக்கும் ஆத்துமாவிலே ஜீவன் கிடைத்தது. ஆத்துமாவிலே பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்தது. நித்திய வாழ்வு நமக்கு கிடைத்தது. விலையேறப்பட்ட சமாதானம் உங்களுக்கும் எனக்கும் உண்டானது. ஆண்டவராகிய மீட்பர் இயேசுவின் மரணத்தினால் உங்களுடைய பெயர், என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டது. தேவ சாயல் மீண்டும் உங்களுக்கு எனக்கும் கிடைத்தது. ஆண்டவருடைய அந்த சிலுவை மரணத்தினால் உங்களுக்கு எனக்கும் கிடைத்த விஷயங்கள் ஏராளம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவருடைய சிலுவை மரணம் உங்களுக்கான, எனக்கான உயிரை மீட்டு கொடுத்தது. ஆமென். உயிரை மீட்டு கொடுத்தது. ஆண்டவருடைய உயிரை விட்டு கொடுத்து உங்களுக்குள்ளே மற்றும் எனக்குள்ளே உயிரை அவர் உண்டாக செய்தார். அல்லது அந்த சிலுவை மரணம் ஆண்டுடைய உயிரை விட்டு கொடுத்து அல்லது உயிரை எடுத்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் புதிய உயிரை உண்டாக செய்தது. ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். ஆமென். பிசாசு என்ன செய்யப்பட்டான்? தோற்கடிக்கப்பட்டான். ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் நித்திய ஜீவனை உங்களுக்கு எனக்கும் அவர் உண்டு பண்ணி கொடுத்தார். நித்தியமான அழிவை அவர் தோற்கடித்தார். அந்த சிலுவை மரணத்தின் மூலமாய் ஆண்டவருடைய அந்த சிலுவை தியாகம், சிலுவை மரணம் இன்னும் அநேக விஷயங்களை செய்திருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். இதை அறிந்த பவுல் இயேசுவினுடைய
சிலுவை மரணத்திலே இத்தனை பலன்கள் உண்டு என்பதை உணர்ந்து என்ன செய்கிறார்? அந்த மரணத்தை சுமந்து கொண்டே திரிவேன் என்ற தீர்மானத்துக்குள்ளே வந்து அந்த மரணத்தை பாவ மரணமாய் அதை பார்க்காமல், எப்படி பாவ மரணமாய் அதை பார்க்காதபடிக்கு இந்த மாம்சத்திலே உண்டான ஒரு மரணமாய் அதை பார்க்காதபடிக்கு வெற்றியின் மரணமாய், ஆமென் சொல்லுங்க பாப்போம், வெற்றியின் மரணமாய், ஆசீர்வாதத்தின் மரணமாய், வாழ வைக்கிற மரணமாய் அதை பார்த்து உணர்ந்து தன்மேல் சுமக்கும்படி உறுதி பூண்டு பிறரையும் தூண்டிவிடும் வார்த்தைகளை இங்கே பேசுகிறார். அங்க என்ன சொல்லுகிறார்? மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை முழுவதுமாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில், என்ன வார்த்தை? எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை காலையிலே மட்டுமல்ல அல்லது மாலையிலே மட்டுமல்ல, எப்பொழுதும் எங்கள், சொல்லுங்க, எங்க சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். நான் முன்னதாக சொன்னேன் இயேசுவின் மரணத்தால் என்னவெல்லாம் உண்டானது என்று சொல்லி, அதையெல்லாம் நான் முன்னதாக சொன்னேன், நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்துக்குள்ளே ஒரு ஆன்சர் இருக்கிறது. மீண்டும் வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு, என்னங்க, எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் நாங்கள் சுமந்து திரிகிறோம். ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை நாம் சுமப்பதாலே என்ன விளைவை உண்டாக்குகிறது? அவருடைய ஜீவன் இந்த பாடியிலே விளங்குகிறதா? என்னங்க, இந்த சரீரத்தில் ஆண்டவருடைய ஜீவன் இந்த உடலிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க அந்த வசனத்தை, எங்க வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு, உண்டாகும்படிக்கு அல்ல, விளங்கும்படிக்குன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது அல்லது கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறின பொழுது அந்த ஜீவன் உள்ள வந்துருச்சு. ஆமாவா இல்லையா? அந்த கிறிஸ்துவின் அவருடைய மரணத்தை சுமந்து கொண்டே இருப்பதின் மூலமாய் உள்ளே இருக்கிற ஆண்டவருடைய ஜீவன் விளங்க, அதாவது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. பலனாய், சத்துவமாய், ஆரோக்கியமாய், இன்னும் பல விதங்களிலே கிருபையை உண்டாக்குகிற விதமாய் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இயேசுவின் சிலுவை மரணத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நேர்த்தியான விதத்திலே, வாஞ்சையான விதத்திலே அந்த மரணத்தை அவர்கள் சுமந்து சென்றிருந்தால் நிச்சயமாய் அவனுடைய ஜீவன் உள்ளே கிரியை செய்திருக்கும். என் அன்புக்குரியவர்களே, அநேகருடைய வாழ்க்கையிலே, உடலிலே, ஆவியிலே ஜீவனற்றவர்களை போல மங்கி வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன? சூழ்நிலைகளாலே பாதிக்கப்பட்டவர்களாக, ஜீவன் இருந்தும் இல்லாதவர்களைப் போல, உயிர் இருந்தும் இல்லாதவர்களைப் போல, ஜீவன் இருந்தும் தேவையான அளவுக்கு பலன் இல்லாதவர்களைப் போல ஜீவிக்க காரணம் என்ன? ஒன்றையுமே ஜெயிக்க முடியாமல் இருக்க காரணம் என்ன? பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, வியாதியை ஜெயிக்க முடியவில்லை, தோல்வியின் சிந்தைகளை ஜெயிக்க முடியவில்லை, மாம்ச சுபாவங்களை ஜெயிக்க முடியவில்லை, சாத்தானுடைய வஞ்சகமான கிரியைகளை ஜெயிக்க முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? கிறிஸ்துவின்
சொல்லுங்க, கிறிஸ்துவின் மரணத்தை சுமக்கிற உணர்வு இல்லாததினால். என்னங்க? கிறிஸ்துவின் மரணத்தை சுமக்கிற உணர்வு அல்லது கிறிஸ்துவின் மரணத்தை சுமக்காததாலே. கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணத்தை சுமந்தால் தானே ஆண்டவருடைய ஜீவனின் வல்லமை வாழ்க்கையில வெளிப்படும். ஆமாவா இல்லையா? இங்கே பாருங்கள், அந்த வசனம் ஆச்சரியமான வசனம். மீண்டும் வாசிக்கிற வசனத்தை. கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். என்னங்க? ஆண்டவர் இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும். எதற்காக? இயேசுவினுடைய ஜீவன் கிரியை செய்வதற்கு. ஆண்டவருடைய ஜீவனுடைய அந்த பலன், அந்த ஆரோக்கியம், அந்த கிருபை, அந்த வல்லமை உள்ளத்திலே மாத்திரமல்ல, உடலுக்குள்ளே கிரியை செய்வதற்கு இயேசுவின் மரணத்தை சுமக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கிறதுனாலே தான் ஜெயத்தை பெற முடியாமல் இருக்கிறார்கள். ஜெயத்தை பெற முடியவில்லை. தோல்வியின் சிந்தையே உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத போராட்டமான சிந்தைகள், கோபமான சிந்தைகள், பொறாமையான உணர்வுகள். ஜெபம் பண்ணும் பொழுது வேண்டாத எண்ணங்கள், வேதம் வாசிக்கும் பொழுது வேண்டாத எண்ணங்கள். பார்வை என்னமோ இங்கு இருக்கிறது, ஆனால் சிந்தை ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் ஜெயிக்க முடியாமல் இருக்க காரணம் என்ன? இயேசுவின் மரணத்தை சுமக்கிற அனுபவம் இல்லை. அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை சுமக்க விரும்பாமல் அல்லது அந்த சிந்தை இல்லாமல் ஆசீர்வாதத்தை மட்டும் சுமக்க விரும்புகிறார்கள். எப்படிங்க? ஆசீர்வாதத்தை மட்டும். பேச்சை கூட ஆசீர்வாதமான வார்த்தைகளாய் பேசினால்தான் என் வாழ்க்கை கொஞ்சம் விடுதலையாய், கொஞ்சம் ஃப்ரீ மைண்டா இருக்கும். அதனால இந்த சிலுவை மரணம், சாவு, அடிகள், காயங்கள் இதை பற்றிலாம் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லி வாயிலே சொல்லாவிட்டாலும் உள்ளத்திலே ஆசீர்வாதத்தை பேசுங்க. அதை நான் சுமக்க, மரணத்தை சுமந்தா தான் ஆசீர்வாதம். ஆமென். வேத வசனத்தை தான் சொல்லுது. அநேகர் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை சுமக்க விரும்பாமல் வெற்றியை மட்டும் என்ன செய்ய விரும்புறாங்க? சுமக்க விரும்புவாங்க. வெற்றியா கிடைக்கணும். என் குடும்பத்தில் எனக்கு வெற்றி, என் மனைவிக்கு வெற்றி, என் புருஷனுக்கு வெற்றி, என் பிள்ளைகளுக்கு வெற்றி, எல்லாவித ஃபீல்டிலும் எனக்கு வெற்றி வரணும். ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன்? இயேசுவினுடைய அந்த சிலுவை மரணம் அது எனக்கு வேண்டாம். அஃப்கோர்ஸ் வாயிலே அதை அநேகர் கூறுவதில்லை, ஆனால் வாழ்க்கை அனுபவமாய் என்ன அதை பற்றி பேசாம வெற்றியை பேசுவோம், சிலுவையை, அதாவது என்னது, ஆசீர்வாதத்தை பேசுவோம். இன்னும் அநேகர் சிலுவையின் அந்த அல்லது கிறிஸ்து இயேசுவின் மரணத்தை சுமக்க விரும்பாமல் தீர்வுகளை மட்டும் சுமக்க விரும்புகிறார்கள். இன்னும் அநேகர் இயேசுவின் மரணத்தை சுமக்க விரும்பாமல் growth மட்டும், அதாவது என்னது, சத்தமா சொல்லுங்க, வளர்ச்சி மட்டும். நல்லா நான் என்ன செய்யணும்? வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட அதை சிந்திக்கிறாங்க. ஆனால் சிலுவை மரணம், இயேசுனுடைய சிலுவை தியாகம் அல்லது அவர் சிலுவையிலே சென்றதான அந்த காயங்கள், மரணங்கள், இவைகளை சுமக்க விரும்புவதில்லை. ஆனால் ஒரு உண்மையை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? ஆசீர்வாதமும் வெற்றியும் தீர்வுகளும் ஆண்டவருடைய ஜீவனுக்குள்ளே தான் அடங்கி இருக்குது. ஆமென். அவனுடைய அந்த ஜீவன் உங்களுக்கும் எனக்கும் அது வேண்டும் என்று சொன்னால், அது உள்ளே கிரியை செய்ய வேண்டுமானால், ஆண்டவருடைய ஜீவன் வேண்டும் என்ற அந்த உணர்வு, அந்த விருப்பம் இருந்துச்சுன்னா,
அந்த ஜீவனுக்கு முன்னாடி அவனுடைய அந்த மரணம் வேணும்னு சிந்திக்கணும். எப்படிங்க? அந்த மரணம் வேணும். என்ன மரணம்? இயேசுவின் மரணம். ஆமென். அதான் முன்னாடியே சொன்னேன். நீங்களும் நானும் சிந்திக்கிறது போல இவர் சிந்திக்கவில்லை. யாருங்க? பவுல் சிந்திக்கல. என்ன சாவை நான் அதை பத்தி பேச அதை சுமக்க முடியுமா? ஒரு தடவை அவர் சிலுவைக்கு போய் அவர் என்ன பண்ணிட்டாரு? மரிச்சிட்டாரு. திரும்ப திரும்ப அதை போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படி சிந்திக்கல. அவரு அந்த மரணத்தை வெற்றியின் மரணமாய் அவர் பார்க்கிறார். ஆமென். அந்த சிலுவை மரணத்தை அவர் ஆசீர்வாதத்தின் மரணமாய், வாழ வைக்கிற மரணமாய் பார்க்கிறார். காரணம், அவருக்கு மரணம், எனக்கு ஜீவன். அது ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு அது மரணமாய் இருந்தது, எனக்கு ஜீவன். எனக்கு அது அந்த மரணம் அது எப்படி ஜீவனாய் அது மாறுகிறது? அந்த மரணத்தை தூக்கி நான் வைத்துக் கொள்வது, என் மேல் போட்டுக் கொள்வது. அநேகர் அதை சிந்திக்காதபடிக்கு வெறுமனே ஆசீர்வாதத்தை சுமக்க, வெற்றியை சுமக்க, தீர்வுகளை சுமக்க, ஆரோக்கியத்தை சுமக்க அதை மட்டும் விரும்புறாங்க. கிடையாதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது 2 வழிப்பாதை. ஆமென். ஹல்லேலூயா. என்னங்க? 2 வழிப்பாதை. இந்த பக்கமும் போகணும், அப்புறம் இந்த பக்கம் என்ன செய்யணும்? வரணும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அவர் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவின் சிலுவை மரணத்தை எப்படி நாம் சுமப்பது? எப்படி அதை சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறாரே, அதை எப்படி சுமப்பது? ஆண்டவருடைய அந்த சிலுவை மரணத்தை நான் எப்படி சுமப்பது? உண்மையாக அவர்தானே இந்த சிலுவைக்கு சென்றார். எப்படிங்க? உண்மையாக அவர்தான் சிலுவைக்கு சென்றார். நான் அங்கு போகவில்லை. ஆனால் சிலுவையிலே அவர் செய்ததான அந்த தியாக மரணத்தை நான் எப்படி என் சரீரத்தில் என்னங்க எப்படி சுமப்பது? மீண்டும் வாசிங்க அதே வசனத்தை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். என்னங்க? இயேசுவின் மரணத்தை சரீரத்திலே நாம் எப்படி சுமப்பது? முதலாவது அதே அந்த வசனத்திலே ஆண்டவர் பேசுகிறார். என்ன விசுவாசம், என்ன உணர்வு வேண்டும்? இயேசுவோடு நான் பாவத்திற்கு மரித்தவன். என்னங்க சொல்லுங்க பாப்போம். ஸ்டார்டிங்ல இருந்து இயேசுவோடு நான் பாவத்திற்கு மரித்தவன் என்ற சிந்தை, என்ற உணர்வு. என்ன உணர்வு? என்னிலே பாவத்திற்கான ஜீவன் இல்லை. எப்படி சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து. பாவத்திற்கான ஜீவன் என்னிலே இல்லை. பாவத்திற்கான பலன் என்னிலே இல்லை. பாவம் செய்வதற்கான அந்த பலன், அந்த ஜீவன் இல்லை. நான் பாவத்திற்கு மரித்து விட்டேன். எப்போது? இயேசு சிலுவையிலே அவர் மரித்த போது நானும் பாவத்துக்கு என்ன செய்து விட்டேன். இந்த விதத்திலே, இந்த சிந்தைக்கு, இந்த உணர்வுக்கு யார் அழுத்தமாய் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய சிந்தையை இடம் கொடுக்கிறார்களோ, அங்க என்ன பார்க்கிறோம்? இயேசுவின் மரணத்தை என்னங்க ஜெபம் பண்ணும் பொழுது, வேதம் வாசிக்கும் பொழுது, ஆராதனை அந்த நேரத்திலே இருக்கா? எப்பொழுதும் இந்த உணர்வு, இந்த சிந்தை ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே
எப்போதும் இருக்கும் பொழுது எங்கு போனாலும் மேலே இயேசுவின் மரணம் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன பேசுகிறது? ஏய், நீ பாவத்துக்கு மரித்தவன், பாவம் செய்ய உனக்குள்ள உயிர் கிடையாது. எப்படி? பாவம் செய்ய, பாவத்தை பார்க்க, பாவ பேச்சு பேச உனக்குள்ளே உயிருள்ள நீ இப்பொழுது கிறிஸ்துவாக நீ வாழ்கிறாய். எப்படிங்க? கிறிஸ்துவாக. எப்படி கிறிஸ்துவாக வாழ்கிறாய்? மேல இருப்பது என்னது? இங்க இருப்பது என்னது? இயேசுவின் மரணம். அந்த சிலுவை, அந்த மரணம் இங்கே இருப்பதாலே போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் பாவ செய்வதற்கான அந்த பலன் இல்லாம நீதியா இயேசுவை போல வாழக்கூடிய அந்த பலன் உள்ள என்ன செய்கிறது? கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அநேகருக்குள்ளே ஏன் பாவத்தின் மீதான வெற்றி சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது? அவர்கள் இயேசுவின் மரணத்தை சுமக்கக்கூடிய சிந்தை இல்லாம இருக்கிறாங்க. எப்படிங்க? இயேசுவின் மரணத்தை சுமக்கக்கூடிய. இங்க கவனிங்க, இங்கே தேவ மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமான வார்த்தை. என்ன வார்த்தை? இயேசுவின் மரணத்தை. என்னங்க அந்த வார்த்தை முக்கியம். என்ன வாசிக்கிறோம்? எப்பொழுதும், எங்கே இருந்தாலும், வேலையில இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், அல்லது மற்ற ஜோலியாய் எங்கே போனாலும் ஆண்டவருடைய அந்த மரணத்தை நாம் என்ன செய்கிறோமா? சுமக்கிறோம், சுமக்க வேண்டுமாம். அந்த உணர்வு இருக்க வேண்டும். என்ன? மாம்ச சிந்தைக்கு இடங்கொடுக்க, மாம்ச உணர்வுகளுக்கு என்னை உட்படுத்த அந்த மாம்ச சிந்தைக்கேற்ற ஜீவன் இடத்திலே இல்லை. எனக்குள்ளே ஆவிக்குரிய ஜீவனே உள்ளது என்ற அந்த சத்திய வெளிச்ச உணர்வோடு இருப்பதுதான் அவருடைய மரணத்தை சுமந்து கொண்டே திரிவது. சுமந்து கொண்டே. மாம்ச குணங்கள் என்னிலே அது சொல்லுங்க கிரியை செய்ய முடியாது. கோபமோ, எரிச்சலோ, இச்சைகளோ, அல்லது விரோதமோ, இன்னும் என்னென்ன மாம்ச சுபாவங்கள் இருக்கிறதோ அவைகள் என்னிலே கிரியை செய்ய முடியாது. மாம்ச சுபாவங்கள் என்னிலே உயிராய் இருக்க முடியாது. காரணம், நான் பாவத்துக்கு, சொல்லுங்க சத்தமா, பாவத்தில் இல்ல, பாவத்திற்கு மரித்தேன். கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்தவனாய் மாறும் முன்னதாக பாவத்தில் மரித்தவனாய் இருந்தேன். கிறிஸ்தவனான பிற்பாடு இப்பொழுது பாவத்திற்கு மரித்து விட்டேன். பாவத்திற்கான ஜீவன் இல்லை என்னிடத்தில். இந்த உணர்வு கூட்டத்தின் பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும். என்னங்க சொல்லுங்க? எப்பொழுதும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் இருப்பதுதான் கிறிஸ்துவின் மரணத்தை சுமப்பது. அந்த சத்திய சிந்தையிலேயே அமர்ந்திருப்பது. எப்படிங்க? அந்த சத்திய சிந்தையிலேயே அமர்ந்திருப்பது. அதுதான் ஆண்டவருடைய மரணத்தை சுமக்கின்ற ஒன்று. அநேகருக்கு அந்த ஒரு ஃபாலோயிங், அந்த ஒரு உறுதி இல்லாதபடினாலே தான் வெற்றிகள் சாத்தியமில்லாமல் போகிறது. நிச்சயமாக இதற்கு ஆண்டவர் உத்தரவாதி அல்ல. ஊழியக்காரனோ ஊழியக்காரமாவோ மற்ற விசுவாசிகளோ உத்தரவாதி அல்ல. ஒரு மனிதன் கிறிஸ்தவனான பிற்பாடு இப்படித்தான் வாழணும். இப்படி வாழ்ந்தாதான் அந்த சிலுவை மரணத்தால் உண்டான ஆசீர்வாதம், சொல்லுங்க சத்தமா, சரீரத்திலே கிரியை செய்யும். சரீரம், ஏன் கவனிங்களேன், ஆவி ஆத்துமா மட்டும்தான் ஆண்டவரோட லிங்க். மற்றபடி இந்த பாடி கிடையாதுங்க. ஆவி ஆத்துமா அப்புறம் சரீரம், இந்த மூன்று சேர்ந்தாதான் யாரு? ஒரு மனுஷன். ஆவி ஆத்துமா மட்டும் ஆண்டவரோடு சேர்ந்துட்டு இந்த பாடியில எல்லா சேட்டையும் எல்லா துன்மார்க்க காரியங்களும் நம்ம
ஈடுபட்டு இருந்தா அது கிறிஸ்தவனுக்கு அழகு அல்ல. இங்க என்ன பார்க்கிறோம்? இயேசுவின் மரணத்தை ஆவியிலே இருக்கா, அப்படி ஆவியிலே அதை சுமக்கணும், ஆத்துமாவிலே அதை இருக்கா, அப்படி சரீரத்தில் என்ன செய்யணுமா? சரீரத்திலே கிறிஸ்துவின், அதாவது உங்களுடைய உடலிலே, பேசுகிற என்னுடைய உடலிலே அந்த கிறிஸ்துவின் மரணத்தை நாம் அதை சுமந்தால்தான் அவருடைய சிலுவை மரணத்தால் உண்டான அந்த ஜீவன், அந்த ஜீவ பலன் உங்களுடைய உடலே, என்னுடைய உடலே கிரியை செய்யும். கிரியை செய்ய இல்லாட்டி கண்டிப்பா என்ன செய்யாது. ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு இதுல வெற்றி இல்லை, இன்னும் இந்த பிரச்சனை தீரல, இன்னும் என் வாழ்க்கை இப்படி இருக்குது. ரட்சிக்கப்பட்ட சிந்தை மட்டும்தான் இருக்கு அநேகருக்கு. நான் கிறிஸ்துவுக்காக அல்லது கிறிஸ்துவின் அந்த மரணத்தை நான் எப்போதும் சுமக்கிறவன், பாவத்திற்கு நான் மரித்தவன் என்ற உணர்வு எப்பொழுதும் இல்லை. இதுபோல எப்போதாவது அவனுடைய வசனத்தை கேட்கிறப்ப வருது. அதுக்கப்புறம் பாடுபட்டு முட்டி மோதி கஷ்டப்பட்டு ரொம்ப, அதற்கு காரணம் என்ன? இந்த உணர்வு இல்லாதபடினால. என்ன? நான் அவனுடைய மரணத்தை சுமக்கிறவன், நான் பாவத்திற்கு மரித்தவன். நான் என்னங்க? பாவத்திற்கு. இங்க கவனிங்களேன், இந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் சபைக்கு ஒழுங்கா என்ன செய்யணும்? வரணும். என்னங்க செய்யணும்? சபைக்கு ஒழுங்காக ஒரு கூட்டம் விடாமல் வந்தால்தான் இது சாத்தியமாகும். தேவனுடைய ஆலயத்திற்கு ஒழுங்காக வந்தால்தான் இந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கும். சபைக்கு வராமல் இந்த உணர்வு சாத்தியப்படவே படாது. நான் வீட்டில் இருந்தே வேதம் வாசிக்குவேன், நான் வீட்டில் இருந்தே ஜெபம் பண்ணிக்குவேன், 4 நாள் தான் அது தாக்கு பிடிக்கும். என்ன செய்யுங்க? 4 நாள் தான். கூட்டத்திற்கு அல்லது ஆலயத்திற்கு அல்லது தேவ சபைக்கு ஒழுங்காக வந்து ஐக்கியப்படாத, வந்து அமர்ந்து அவனுடைய வார்த்தை மீது கூர்மையான சிந்தையோடு அதை கேட்டு உள்வாங்கி கொள்ளாத ஒருவருக்கு இந்த அனுபவம் சாத்தியம் அல்ல. அவர்கள் பேரு கிறிஸ்தவங்க தான். அவங்க யாருங்க? என்ன பேருக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க. எப்படிங்க? ஏன்னா அவனுடைய ஜீவன் உள்ள என்ன செய்யாது? கிரியை செய்ய வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இயேசுவின் மரணத்தை யார் சுமந்து கொண்டு எப்போதாவதல்ல எப்பொழுதும், ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவிற்குள்ளே வந்தால் கிறிஸ்துவின் மரணத்தை எப்போது சுமக்கணும்னா இவரை மாதிரி இருக்கணும் அல்லது அவரை மாதிரி இருக்கணும், அவங்கள போல இருக்கணும், அப்படி அல்லங்க. அப்படி விதண்டாவாதமாய் பேசுகிறவர்களுக்குள்ளே அவருடைய ஜீவன் கிரியை செய்யாது. காலமெல்லாம் அப்படியே இருந்து வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்க வேண்டியதுதான். இயேசுவின் மரணத்தை யார் சுமக்கிறார்களோ அதன் மூலமாய் உண்டாகிற ஆசீர்வாதத்தையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆமென். அது சரீரத்திலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். புது பலன், புது சத்துவம், புது கிருபை, புது ஞானம். ஏனென்றால் இங்கே ஆவியிலும் ஆத்துமாவிலும் என்று இங்கே இல்லை, சரீரத்தில். எங்க மீண்டும் வாசிங்க இந்த வசனத்துல, மீண்டும் வாசிங்க இந்த வசனத்தை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும், இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே. என்னங்க? எங்கள் சரீரத்திலே. ஆவியிலே இருக்கா? சொல்லுங்க சத்தமா. எங்கள் சரீரத்திலே விளங்கு. அப்ப உங்களுடைய உடலுக்கு, உங்களுடைய சரீரத்திற்கு தேவையான எல்லாவித கிருபைகளும் ஆரோக்கியங்களும் தேவ பலனும் இயேசுவினுடைய ஜீவனுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் மரணத்தை சுமக்கணும். அந்த சிந்தையோடு வாழ்வது. நான் பாவத்திற்கு மரித்தவன், பாவத்திற்கான பலனிடத்தில் கிடையாது.
பாவம் செய்ய என்கிட்ட உயிர் இல்லை, பாவத்தை பார்க்க என்கிட்ட உயிர் கிடையாது, பாவ பேச்ச பேச எனக்கு உயிர் இல்லை, மாறாக இயேசுவின் மரணத்தை சுமக்கதற்கான உயிர் என்னிடத்தில் இருக்கிறது என்ற அந்த சத்திய வெளிச்ச உணர்வு அதிலேயே அமர்ந்திருப்பது. எங்க போனாலும், வேலைக்கு போனாலும், வீட்டில் இருந்தாலும், பிள்ளைகளோடு பேசினாலும், ஆபீஸ்ல இருந்தாலும், ஊருக்கு போனாலும், ஒரு மேரேஜுக்கு போனாலும், இதெல்லாம் சாத்தியம் தேவ சபைக்கு ஒழுங்கா வந்தாதான். அடுத்து இயேசுவின் மரணத்தை நாம் எப்படி சுமப்பது? இரண்டாவது என்ன? என் சரீரம் இயேசுவுக்கு சொந்தமானது என்ற உணர்வு. எங்க மீண்டும் வாசிக்கிற வசனத்தை, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இரண்டாவது விஷயம் என்ன? என்னுடைய உடல், இந்த சரீரம் சொல்லுங்க பாப்போம், இயேசுவுக்கு சொந்தமானது. என்னுடைய சரீரம், என்னுடைய உறுப்புகள் அனைத்தும் இயேசுவுக்கு சொந்தமானது. இயேசு கிறிஸ்து அவர் எனக்காகத்தான் மரித்து உயிர்த்தார் என்று நான் உணர்ந்து என்னை ஆண்டவருக்கென்று முழுவதுமாய் நான் விட்டு கொடுத்த நாளில் இருந்து இந்த சரீரம் முழுவதும் அவருக்கு சொந்தமாய் மாறிவிட்டது. அவருக்கு என் உடலை, என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். அதாவது இயேசு வாசம் பண்ணுகிற சரீரமாய், ஆலயமாக, கூடாரமாக இதை நான் அர்ப்பணித்து விட்டேன் என்ற வேத வெளிச்ச சிந்தையோடு இருந்து வாழ்வதுதான் இயேசுவின் மரணத்தை சுமப்பது. எத்தனை பேர் இது ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னு எனக்கு தெரியல. வாரந்தோறும் கர்த்தர் திவ்ய வாக்கை அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் அதை முறையாய் வீட்டுக்கு சென்று தியானித்து அந்த சிந்தையாகவே அந்த வாரம் முழுவதும் இருந்து, இந்த வாரத்தில் ஆண்டவர் அவர் என்னோடு என்ன பேசுகிறார் என்ற உணர்வோடு இருந்து அதை வாழ்க்கையாகவே மாற்றுகிற ஒரு உணர்வு எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் சீக்ரெட் நினைச்சுக்கங்க. இதுதான் என்னது? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், கொஞ்சம் நமக்கு வயிற்று வலி அல்லது ஃபீவர் அல்லது வேற ஏதாவது ஒரு கஷ்டம், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். ஆஸ்பத்திரிக்கு போகிறப்ப அங்கே இருக்கிற அந்த டாக்டர் என்ன செய்கிறாரு? ஊசி போடுறதுக்கு ஆயத்தமாகிறாரு. ஆனால் ஊசி நமக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. யாருக்கேனும் இங்கே பிடிக்குமா? ஊசி பிடிக்காது. ஆனால் கட்டாயம் சொல்லுங்க, போட்டாகணும். அந்த ஊசியிலே மருந்து உள்ள ஏத்துறாங்க. ஒரு சின்ன பாட்டில் எடுக்கிறாங்க, இன்னொரு சின்ன பாட்டில் எடுக்கிறாங்க, நல்லா ஏற்றி இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நானோ நீங்களோ, சார் என்ன செய்ய வேண்டாம், ஊசி போட வேண்டாம். ஏன்? ஊசி எனக்கு என்ன செய்யும்? வலிக்கும், பெயினாக இருக்கும். இல்லைம்மா, இல்லை பிரதர், இதில் என்ன இருக்குது? மருந்து இருக்குது. உங்களுடைய பெயின், வயிற்று வலியோ உடம்பு வலியோ ஃபீவரை நீக்கக்கூடிய மருந்து இருக்குது. அப்படியா? வேண்டாம், வெறுப்பா நம்ம சொல்லி சரி என்ன செய்யுங்க, ஊசி போடுங்கன்னு இங்கேயோ நம்ம காட்டுறோம். ஊசி போட்டுறாங்க. ஊசி போட்டது போக ஒரு சீட்டில் என்ன செய்யறாரு? கிட்டு கிட்டு கிட்டுக்குன்னு எழுதுறாரு. 5 மாத்திரை காலையில சாயங்காலம், இன்னொரு 5 மாத்திரை காலையில சாயங்காலம். என்ன இவ்வளவு மாத்திரை எழுதுறீங்க அப்படின்னு கேட்கணும் போல தோணுது. ஆனா என்ன செய்ய மாட்டோம். கேட்டோம்னா அவர் சொல்லுவாரு, ஆன்டிபயாட்டிக் ஒரு மாத்திரை, இந்த பெயினுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை. பிடிக்குதோ இல்லையோ, இதை யார்
அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை ஞாபகமா 4 நாள் 5 நாள் போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த பெயின் என்ன செய்யும்? போகும். காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்குது. அநேகர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? ஆஸ்பத்திரிக்கு போறது மட்டும்தான் வேலை. ஆஸ்பத்திரிக்கு போனாலே விட்டுறணும் காய்ச்சல். எப்படி ஆஸ்பத்திரிக்கு போனாலே விட்டுறணும். டாக்டரை எட்டி பார்த்துட்டாலே என்ன செஞ்சிடணும்? போயிடணும். சர்ச்சுக்கு போயிட்டாலே அல்லது ஆண்டவராகிய கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாலே போதும். இந்த சிந்தனை தான் அநேகருக்கு உண்டே ஒழிய வேதத்தின் ஆழங்களுக்குள்ளே போவதில்லை. ஒரு பேர் கிறிஸ்தவர்களாய் அநேகர் வாழ்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையிலே உண்டாகிற போராட்டங்களை பற்றிய ஆதங்கம், வேதனை, அழுகை, கண்ணீர், சோர்வுகள் நிறைந்து காணப்படுகிறது. அந்த விஷயங்களுக்கு ஏற்ற வேத ஆலோசனை ஆவியானவர் பேசினாலும் அந்த வேத வாஞ்சை, வேத ஆர்வம் இல்லாதபடினாலே வழக்கமாய் அதே போல வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கு. வழக்கமாய் வாழ்க்கை என்ன செய்யுது? எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் பேர் கிறிஸ்தவர்கள் அல்லது அல்லது போலி கிறிஸ்தவன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பொழுது 2வது சாவாகி அந்த ஆக்கினையிலிருந்து நாம் மீட்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அன்றாட வாழ்க்கையில வருகிற சோர்வுகள், சோதனைகள், இந்த உடலிலே உண்டாகிற பிரச்சனைகள் கூட ஆவிக்குரிய ஜீவியத்தில் உண்டாகிற போராட்டங்களுக்கு ஜெயம் வேண்டும் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டது மட்டும் போதாது. அந்த ரட்சிப்புக்கு காரணமான அவருடைய மரணத்தை சுமந்து கொண்டே திரியணும். எங்க இருந்தாலும் போனாலும், யார்கிட்ட பேசினாலும், எங்க இருந்தாலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட உணர்வை எனக்கும் உங்களுக்கும் அவர் கொடுப்பாராக. என் சரீரம் இது, சொல்லுங்க சத்தமா, இயேசுவுக்கு சொந்தமானது. இப்போது இது என்னுடையதல்ல, இது அவருடைய சரீரம். ஆண்டவருடைய உடல் என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு உரிமை இல்லை. உள்ளே அவர் வாழ்கிறார். ஆமென். உள்ளே யார் இருக்கிறது? அவர் இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த சிலுவை தியாகத்தை, அந்த மரணத்தை நான் சுமந்து கொண்டிருப்பதால் நான் மரித்து போய் இப்பொழுது அவருக்காக வாழ்கிறேன். அல்லது இன்னொரு வார்த்தையை சொல்ல போனா அவராக வாழ்கிறேன். ஆமென். அதுதான் பொருள். இந்த சத்திய வெளிச்சமெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே இருந்தா தான், இருக்கிற பொழுதுதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு அர்த்தம்? இயேசுவின் சுமக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்க கவனிங்களே, இந்த சரீரம் ஆண்டவருடையதானதால் இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாருமே யார்தான்? யாருங்க? அவருடைய பிள்ளைகள். ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நாம் எல்லாருமே இந்த உடலை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த பாடிக்குள்ளே அவர் இருக்கிறார். அப்ப இந்த சரீரம் ஆண்டவருடையதானால் இந்த சரீரத்தின் மூலமாய் பாவ காரியங்களை செய்ய முடியாது. ஆமாவா இல்லையா? இந்த 2 ஹேண்ட்ஸை வச்சு என்ன செய்கிறோம் என்ற உணர்வு இருக்கணும். இந்த 2 கால்களை வைத்து எங்கே செல்கிறோம் என்ற உணர்வு, இந்த 2 விழிகளை வைத்து என்ன பார்க்கிறோம் என்ற உணர்வு வேண்டும். இந்த நாவை வைத்து என்ன பேசுகிறோம் என்ற சிந்தை இருக்கணும். இந்த காதுகளை வைத்து நாம் என்ன கேட்கிறோம் என்ற சிந்தை வேண்டும். இந்த வாயை வைத்து என்ன உண்கிறோம். ஏன் இந்த சிந்தை இருக்கணும்? இந்த பாடி ஏன் பாடி அல்ல, அவருடையது.
அவர் எனக்கு இந்த ஆவி ஆத்துமா இருப்பதற்காக இதை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இதற்கு சொந்தக்காரர் யார்? அவர். இந்த உடலை வைத்து ஆண்டவருக்கு பிடிக்காததை இந்த இந்த கைகள் மூலமாய், இந்த கால்கள் மூலமாய், இந்த வாய் மூலமாய், இந்த நாவு மூலமாய், இந்த காதுகள் மூலமாய் செய்கிறோம், பார்க்கிறோம், பேசுகிறோம் என்று சொன்னால், வாடகை வீட்டில் இருந்துட்டு அந்த வீட்டை போட்டு அடிச்சு உடச்சிக்கிட்டு இருந்தோம்னா வீட்டுக்காரர் என்ன செய்வார்? கேட்பாரா இல்லையா? சொல்லுங்க. கேட்பார். ஒரு நாள் கண்டிப்பா. இந்த கையை வச்சு நீ என்ன பண்ணுன? ஏன் கேட்கிறாரு? கேட்பாரு. ஏன்? இந்த பாடி யாருடையது? அவருடைய சரீரம். இந்த உணர்வு யாருக்கு இருக்கும்? அவருடைய மரணத்தை சுமக்கிறவங்களுக்கு தான். இல்லை இல்லாட்டினா இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு கேட்கறதுக்கு யாரும் இல்லை, பேர் கிறிஸ்தவங்களா வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். யாருக்கு உணர்வு இருக்கும்? அவருடைய மரணத்தை சுமந்து கொண்டே இருக்கிறவங்களுக்கு. ஆஹா, இந்த பாடி அவருடையது, இதை வச்சு நான் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு பிடிக்காத செய்யக்கூடாது, இதை வச்சு ஆண்டவருக்கு பிடிக்காததை சாப்பிடக்கூடாது, இந்த நாவை வைத்து ஆண்டவருக்கு பிடிக்காததை பேசக்கூடாது, இந்த விழிகளை வைத்து ஆண்டவருக்கு பிடிக்காத பார்க்க கூடாது. ஏன்னா இந்த பாடி அவருடையது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் உண்மையா இயேசுவின் சிலுவை மரணத்தை நாம் சுமக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் சுமக்கிறோம்? கேட்டு பாருங்க உங்களை நீங்களே. ஒவ்வொரு விஷயம் செய்யும் பொழுதும் ஆண்டவரே இதை செய்யலாமா வேண்டாமான்னு ஆண்டவர் கேட்டிருக்கோமா? இதை செய்யலாமா ஆண்டவரே, இங்க போலாமா, இந்த வார்த்தைகளை பேசலாமா, இந்த விஷயத்தை பார்க்கலாமா? ஏன், எதுக்கு கேட்கணும் அப்படி? ஏங்க, இந்த உடம்புக்கு உரிமையாளர் அவருங்க. இந்த உடம்புக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அவர் கண்டுக்க மாட்டாரு. அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, இங்க பிடிக்குது, இங்க பின்னாடி ஏதோ பிடிச்சுக்கிட்டு இருக்கு, உட்காரமுள்ள நிமிரமுள்ள அப்படியே இருக்காதா பின்ன? ஏன்? இந்த சரீரத்திற்குள்ள அவருடைய சுகம் கிரியை செய்யணும்னா இது மேல அவருடைய மரணத்தை சுமந்திருக்கணும். என்ன சுமக்கணும்? நான் பாவத்துக்கு மரித்தவன், இந்த சரீரம் அவருடையது என்ற உணர்வு இருந்திருக்கணும். அது இல்லாம சுகத்துக்கு மட்டும் ஆண்டவரே சுகம் சுகம், ஆண்டவரே ஆரோக்கியம், ஆண்டவரே இந்த உடம்புல அப்படி செய்து, ஆண்டவரே இந்த உடம்புல இப்படி செய்து, இந்த உடம்பு கீழ்ப்படையவே மாட்டேது, இந்த உடம்புல சுமக்கிற சிந்தைக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் மரணத்தை சுமக்கிற சிந்தை, அதாவது இயேசுவின் அதை சுமக்கிற சிந்தை வந்தா நீங்க சொல்லவே வேண்டாம், வேண்டிக் கொள்ள முன்னமே உங்களுடைய தேவை என்னது என்று அவர் அறிந்து நல்ல சுகத்தை கொடுப்பார். சுமக்க தீர்மானிடுங்க. எங்க இருந்தாலும், எங்கே இருந்தாலும், வேலையில, வீட்டில், ஊரிலோ எங்கே இருந்தாலும் இந்த இந்த உடல் அவருக்குரியது. பாவத்துக்கான உயிர் இதுல இல்ல. கோபப்படுறப்ப அந்த சிந்தையை உடனே என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க. ஐயோ, நான் கோபப்படக்கூடாது, ஏன்னா இந்த உடம்பு அவருடையது, இந்த உணர்ச்சிகள் அவருக்குரியது. ஆமென். பொறாமையான சிந்தை வருது, ஐயோ நான் படக்கூடாது, ஏன்? இந்த பாடி யாருடையது? அவருடையது. இப்படிப்பட்ட விதத்திலே அவருடைய மரணத்தை சுமந்துகிட்டே இருந்தோம்னா நல்லா இருப்போம். ஆமென். நல்லா இருப்போம். அவர் போதுமானவரா இருப்பாரு. ஒரு ஒரு தேவையில்லாத காட்சிகள், மேபி சினிமாவோ சீரியலோ அல்லது போனில உடனே உணர்வு வரணும். ஐயோ, இந்த கண்கள் அவருடைய கண்கள், இதுக்கு உரிமையாளர் யாரு? நான் இப்ப வாழல, அவராக வாழ்கிறேன். ஏன்னா மேல அவருடைய மரணம் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா அவருடைய ஜீவன் கிரியை செய்யும். உண்மையா சொல்றேன், நல்லா கிரியை செய்யும், நல்லா கிரியை செய்யும்.
ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த உடலை அவருக்கென்று உபயோகப்படுத்தும் பொழுது எப்படிங்க? சத்தமா சொல்லுங்க. அவருக்கென்று உபயோகப்படுத்தும் பொழுது எப்படி? அவரை தேடுவதற்கு, அவருக்காக உழைப்பதற்கு, அவருக்காக ஊழியம் செய்வதற்கு, அவரை பாடுவதற்கு, ஆண்டவருடைய விஷயங்களுக்காக இந்த பாடியை, இந்த உடலை உபயோகப்படுத்துறப்ப அதுவும் அவருடைய மரணத்தை சுமப்பதாகும். அவராக வாழ்கிற அப்படின்னால, ஆமென், அவராக வாழ்ந்து அந்த விஷயத்தை நம்ம செய்யறப்ப கேட்கவே வேணாங்க, தீர்வுகள் நம்ம என்ன செய்யும்? தேடி வரும். ஆமென். ஆரோக்கியங்கள் நம்ம என்ன செய்ய வரும்? தேடி வரும். எத்தனை அழகான விஷயங்கள் பாருங்கள். இந்த உறுதி, இந்த உணர்வு, இந்த சிந்தையெல்லாம் சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்தா தான் சாத்தியம். எப்படிங்க? சொல்லுங்க சத்தமா. சர்ச்சுக்கு விட்டு விட்டு வந்தா இந்த உணர்வு விட்டு விட்டு தான் வரும். கொஞ்ச நேரம் இருக்குது, அப்புறம் போயிருது, என்னன்னு தெரியல. ஆமா, சர்ச்சுக்கு அப்படித்தானே வர்றோம், அப்படித்தானே உட்கார்ந்து இருக்கோம். வேதத்தின் சிந்த அழுத்தமா இல்ல. பாருங்க, ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போனா தான் அந்த உணர்வு இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்பதான் அந்த உணர்வு இருக்கும். 4 நாள் லீவு, 4 நாள் ஸ்கூலுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மே மாதம் லீவு முடிஞ்சு ஜூனில் ஸ்கூலுக்கு போகிறப்ப ப்ரீகேஜி பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்திருக்கும். என்ன, ஐயோ லீவு முடியுது, இப்போ எங்கே போகணும்? வீட்டிலையே இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் விழுந்துச்சு காதில் கொஞ்சம். எப்படி? பள்ளிக்கு போனா தான் அந்த பள்ளியினுடைய சிந்தையை என்ன செய்யும்? சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்தா தான் வேத சிந்தையே ஒழுங்கா வரும். ரொம்ப ஸ்டேபிளா இருக்க முடியலங்க. எப்படி? ரொம்ப ஸ்திரமா இருக்க முடியல, அந்த சிந்தனை இருக்க மாட்டேங்குது. சர்ச்சுக்கு வந்தா தாங்க அது சாத்தியம். அப்புறம் எதுக்கு சொன்னாரு? சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்கன்னு அவர் சொல்ல காரணம் என்ன? அன்புக்கு அப்பதான் ஏவப்படுவோம், அப்பதான் ஒழுங்கான வாழ்க்கைக்கு ஏவப்படுமாவா. வேத வசனம் சொல்லுது, வேத வசனம். சர்ச்சுக்கு வந்தா தான் சாத்தியம். தேவ சபைக்கு வந்தால் மட்டுமே சாத்தியம். தேவ திருச்சபைக்கு வந்து வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தால் தான் சாத்தியம். சர்ச்சுக்கு நான் வந்து உட்காந்து இங்கிட்டு வேடிக்கை பார்க்க, அங்கிட்டு வேடிக்கை பார்க்க, அங்க போக இங்க போக, அல்லது வேறு சிந்தையா இருந்ததுன்னா சர்ச்சுக்கு 1000 வருஷம் வந்தாலும் எந்த பயனும்? ஆமாவா இல்லையா? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தவனும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிருக்கான், ஃபெயில் ஆனவனும் என்ன செஞ்சிருக்கான் சில நேரம். என்ன, ஆமாவா இல்லையா? ஏன் ஃபெயில் ஆனா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிருக்கான், ஆனா என்ன செய்யல? பாடத்தை சரியா கவனிக்கல. பாடத்தை கவனிக்காம சார் டீச் பண்ணிட்டு இருக்கப்ப இங்க கீழே பார்த்துக்கிட்டு டிராயிங் போட்டுக்கிட்டு இருக்கிறது, அங்கிட்டு வேடிக்கை இங்கிட்டு வேடிக்கை, அப்புறம் ரொம்ப நேரம். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். இதெல்லாம் இது கவனிங்க, இதெல்லாம் வாழ்க்கையின் அனுபவம். சும்மா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பேருக்கு வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. பள்ளியில இருக்கிற சிந்தையை விட ஆண்டுடைய பிரசன்னத்திலே அதிக சிந்தை, அதிக ஒழுக்கமான சிந்தனை வேண்டும். அப்பதான் இந்த வேத வார்த்தைக்கு உள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு எனக்கு பலனை உருவாக்கும். பலனை, கிறிஸ்துவின் மரணத்தை சுமக்கிற அனுபவம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு என்ன செய்யுங்க தாங்க ஆண்டவரே. கேரண்டியா சொல்றேன், இயேசுவின் அப்படி மரணத்தை சுமக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வாங்க, அவர் உங்களை சுமப்பார். ஆமென். நிச்சயமா சொல்றேன், இந்த சிந்தைக்குள்ள வாருங்க. ஆண்டவரே எனக்கு உம்முடைய மரணத்தை சுமக்கிற அனுபவம் தாங்க, நான் அதை விரும்புறேன்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. நான் அதை விரும்புறேன் ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்க. இந்த சரீரத்தை ஒருவேளை இவ்வளவு நாள் ஆண்டவருக்குரியது என்ற உணர்வு அதிகம் இல்லாட்டினா இன்னைக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே இது யாருக்குரியது? உங்களுக்குரியதப்பா. இந்த கைகள், இந்த கால்கள், இந்த நாவு, இந்த வாய், இந்த பார்வை எல்லாமே உமக்குரியது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோம்.
இயேசுவின் சிலுவை மரணத்தை அனுதினமும் சுமந்து கொண்டே இருப்போம். அவர் உங்களையும் என்னையும் சுமப்பார். நம்ம எல்லாரும் அப்படியே